வணக்கம். இது நம்ம ஒரு நிமிஷம் நான் வரைக்கும் வீடியோவே போட ஆரம்பிச்சேன். நான் உட்காருங்கண்ணா. நீ வர வரைக்கும் உட்காந்துருப்பாங்களா? ஒரு லேட்டாக வந்தா படமே லேட்டாக தான் வந்துச்சு. என்ன பார்க்குறீங்க? காலையிலேருந்து தேட்டர் வாசலில் இப்படியே உட்காந்துருந்தீங்களே 2 ஷோ மறந்துட்டீங்களா? ஈவினிங் கூட எனக்கு ஃபோனை போட்டு டேய் தம்பி அண்ணன் தனியாக போகிறேன்டா வரியா 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 அப்படின்னு கேட்டதெல்லாம் மறந்து போச்சா என்ன? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால லேட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீ ஏன் லேட்டு? எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதான் லேட்டு. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, உனக்கு உன் பிரச்சனை. லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் படம் ஒர்த்தாக இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக ஒருத்து. இப்போ ஆரம்பமா? வணக்கம். இது நம்ம வீடு திரை. நான் சங்கர். நான் எஸ்கே. இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் எஸ்.வி. அருண்குமார் டைரக்ஷன்ல விக்ரம், துஷாரா, எஸ்.ஏ. சூர்யா, சுராஜ் மற்றும் பலர் நடிச்சு மார்ச் 27ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆன வீர தீர சூரன் பாகம் 2. இந்த படத்தோட கதை, முன்னாள் கேங்ஸ்டர் கிட்ட இந்நாள் பெரிய கேங்ஸ்டர் ஒரு ஹெல்ப் கேட்டு போறாப்புல. அது என்னன்னா, போலீஸ் வந்து அந்த கேங்ஸ்டரையும் அவரோட பையனையும் என்கவுண்டர் போட பிளான் பண்றாங்க. அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு முன்னாள் கேங்ஸ்டர் இப்போ ஒரு மல்லிகை கடை வச்சு சாதாரணமா லைஃபை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலின்றவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் அவர் முடியாதுன்றாப்புல. ஆனால் இவங்க உனக்கும் குடும்பம் இருக்கு பார்த்துக்கப்பா அப்படின்னு இன்டெரக்டா மிரட்டுறாங்க. இது பத்தாதுன்னு போலீஸும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு காலியை கேட்குறாங்க. அவர் அதுக்கும் முடியாதுன்றாப்புல. அவங்களும் அதே மாதிரியே உனக்கு குடும்பம் இருக்கு பார்த்துக்க அப்படின்னு இன்டெரக்டா மிரட்டுறாங்க. இப்போ போலீஸும் மிரட்டுறாங்க, கேங்ஸ்டர்ஸும் மிரட்டுறாங்க. இப்போ அவங்க 2 பேரோட மிரட்டல்களையும் சமாளிச்சு காலி அவரோட குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாப்புல. அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. டைரக்டர் எஸ்.வி. அருண்குமாருக்கு இது 5வது படம். ஃபர்ஸ்ட் படம் பண்ணையார் மட்டுமையும், 2வது சேதுபதி, 3வது சிந்து பாத்து, 4வது சித்தா, இப்போ இந்த வீரதீர சூரன். அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லேயே ஒர்த்தான படம், பெஸ்டான படம்னு பார்த்தா அது வந்து சித்தா தான். கிரிட்டிக்ஸும் சரி, மக்களும் சரி அந்த படத்தை பாராட்டி தள்ளினாங்க. ரொம்ப உணர்வுபூர்வமா அந்த படத்தை வந்து எடுத்திருந்தாப்புல. அந்த படத்துக்கு அப்புறமா டேரக்டர் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில் கிரியேட் ஆயிருந்துச்சு. இப்போ அந்த டேரக்டர் வந்து விக்ரம் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ கூட சேர போறாரு அப்படின்னு கேள்விப்படும் போதே எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிருந்திருக்கும். அதை அதிகப்படுத்துற விதமா இந்த எரியிற தீல எண்ணெயை ஊத்துற மாதிரி வீரதீர சூரன் பார்ட் 2ன்னு வேற டைட்டில். என்ன அது பார்ட் 2 ஃபர்ஸ்டா? அப்போ பார்ட் 2 ஏற்கனவே வந்துருச்சா இல்லை எடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேல பயங்கரமா கிரியேட் ஆயிருச்சு. அது எப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து மாமா கோவம் வந்துருச்சு, பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுவோம். இவர் இதுலயே புதுசா நான் பார்ட் 2 எடுத்துட்டேன், பார்ட் 1க்காக நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு நம்மளை வெயிட் பண்ண வச்சிருக்காரு. அது பார்ட் 1க்காகவா? பார்ட் 2க்காகவே 2 ஷோ வெயிட் பண்ணோம் சார். ஆனா வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு படம் ஒர்த்தா இருந்துச்சு. நீங்க இந்த வெயிட் பண்ணுன்னு சொன்னபோது தான் அவர் சாயங்காலம் ஒரு ட்விட்டர்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. எங்க அப்பா வந்து அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா சாயந்தரம் படம் ரிலீஸ் ஆகும். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அதான் அந்த வீடியோ நான் பார்க்கும்போது அவர் அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு, எங்க அப்பா வந்து காலையில ஒரு 3 வாட்டி தேட்டருக்கு போனாரு, டிக்கெட் வாங்கிட்டு அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு. சார் இந்த ஆள்லாம் காலையில 9 மணி ஷோக்கு 7 மணிக்கே தேட்டருக்கு போனவர் சார். சோறு தின்னாரா இல்லையான்னு கூட தெரியல. 9 மணி ஷோ போய் அதுவும் கேன்சல், 11:30 மணி ஷோக்கும் இவர் டிக்கெட் எடுத்து அதுவும் கேன்சல் ஆகி ரொம்பவே வெயிட் பண்ணி பார்த்தாரு. நானும் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணதுக்கான காரணத்தை தான் நான் இவ்வளவு நேரமா சொன்னேன். இந்த படம் கைதி மாநகர மாதிரி ஒரு நைட்ல நடக்கிற கதை தான். ஆனா அதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, இது இப்போ ஒரு நைட்டில் நடக்கிற கதைன்னா அங்கங்கே போர்ஷன்ஸ் நடக்கும், அங்கங்கே ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, மினிமம் ஒரு 4-5 பேர் இருக்கிற மாதிரி தான் கதை போகும். பட் ஆனால் இங்கே ஒரு திருவிழா தான் மெயின். அங்கே பல மக்கள் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணுறாங்க ஒரு சில குரூப்ஸ். இப்போ அதை வந்து பயங்கரமா ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ மெயின் சீன் நடந்துகிட்டு இருக்குன்னா பின்னாடி அட்மாஸ்பியர்ல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து பயங்கரமா ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. என்ன ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் லைட்டா பிசிறு தட்டுச்சு, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நமக்கு அந்த கதை கூட கனெக்ட் ஆன பிறகு ஒரு அந்த ஸ்டேஜிங்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு, செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த இன்டென்சிட்டியை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த பாம் வைக்கிற சீன், அதுதான் நானே சொல்ல வந்தேன். அதுல விக்ரம் சொல்ற அப்படி டக்குன்னு அதை விட்டணும், ஐயோ வெடிக்க போகுது அப்படின்னு நானே எங்க தேட்டர்ல கையை வச்சுக்கிட்டேன். இது ஆக்ஷன், இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான்.
அந்த அளவுக்கு சீன் எல்லாமே செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே நேரத்துல நமக்கு வந்து அந்த இன்டென்ஸ் ஃபீல் பண்றதுக்கான மெயின் ரீசன் வந்து அவங்க விஷுவல் மூலமா தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நிறைய மூவ்மெண்ட் ஷாட்ஸ் இருந்துச்சு, லென்த்தி ஷாட்ஸ் நிறைய இருந்துச்சு. குறிப்பா வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ரூம்குள்ள ஆரம்பிக்கிற அந்த ஷாட் வந்து கார்ல வந்து முடியும். அவ்வளோ நேரம் லென்த்தியா அந்த ஷாட் வச்சிருந்தாங்க. அது இன்ஃபேக்ட் நீங்க நம்ம படத்தை கூட கனெக்ட் ஆயிட்டோம்னா அது சிங்கிள் ஷாட், அந்த லென்த்தி ஷாட் அப்படி நம்மளுக்கு ஃபீலே ஆகாது. அடுத்து நம்ம தலைவன் பேக்ரவுண்டின் மன்னன் ஜிவி அவரு 2025ல ஒண்ணு முடிவு பண்ணிட்டாரு. வரிசையா இறக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனை இப்பயே பண்ணிட்டு இருக்காரு. அவரு இது குறிக்கிடலாம். பட் ஆனா அதுல ஒண்ணு சொல்லணும், நானே வந்து கடுப்புல இந்த படம் ரிலீஸ் ஆகலையே, எப்படா ரிலீஸ் ஆகணும்னு உட்காந்துட்டு இருக்கேன். தலைவர் அங்க ஒரு ட்வீட் குட் பேட் அக்லியோட பிஜிஎம் வந்து வெறித்தனமா போய்கிட்டு இருக்கு, சீக்கிரம் முடிய போகுது. இந்த படம் என்ன ஆச்சு, இந்த படத்துல நீ வேலை பாக்குறியான்னு போனா அவன் தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரே போட்டாரு, ஈவினிங் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு போட்ட பிறகுதான் அப்புறம் டேரக்டரோட வீடியோ எல்லாமே வந்து இதுவாச்சு. சரி கண்டினியூ பண்ணி. ஜிவி அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம மாசா இருந்துச்சு. இன்ட்ரோவோட பிஜிஎம்மா இருக்கட்டும் எல்லாமே செம மாசா இருந்துச்சு. சாங் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அந்த அந்த மியூசிக்கே பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, அந்த காளின்ற கேரக்டர் வந்து பயங்கரமா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு யூனிக்கான கேரக்டரா விக்ரம் சார் நடிச்ச படங்கள்ல இருந்து ஒரு பிக் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர், காளின்ற கேரக்டர் வந்து பெஸ்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு நல்ல தீம் மியூசிக் வந்து ஜிவி போட்டிருக்கிறாரு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல எதுக்கு அந்த தூள் படத்துல இருந்து அந்த பாட்டை போட்டாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒன்று பண்ணது, டைரக்டர் பண்ணது எனக்கு சூட் ஆகலை. ஆஸ் அ ஒரு சினிமா ஃபேனா நான் ஒரு படத்து கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகி நான் ஒன்று ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அதுல இருந்து டீவியேட் ஆகி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒன்று பண்ணுறேன்னு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அப்படி ஒன்று வச்சது சத்தியமா எனக்கு செட் ஆகலை. நிறைய பேர் தேட்டரில் விசில் அடிச்சு ரசிச்சாங்க. பட் அந்த இடத்துக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை விட ஜிவி போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஒர்த்தா இருந்திருக்கும், தரமா இருந்திருக்கும், பயங்கரமா இருந்திருக்கும். அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்குமே அது ஃபீல் ஆனிச்சு. அந்த பாட்டு போட்டதுக்கு பதில் நம்மளுக்கு அந்த ஜிவியோட பேக்ரவுண்டே போட்டிருக்கலாமே. நிறைய படங்கள்ல அதை பண்றாங்க, பாட்டு பழைய படத்துல இருந்து பாட்டு யூஸ் பண்றலாம் பண்றாங்க. பட் இந்த படம் அப்படிப்பட்ட படம் கிடையாது. ஏன்னா இது நம்ம ரியலிஸ்டிக்கா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம டக்குன்னு தூள் படத்துல இருந்து ஒரு பாட்டை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது எனக்கு வெளியே கூட்டு போச்சு. திடீர்னு நம்ம இது வரைக்கும் காலியா பாத்துட்டு இருந்த ஒரு கேரக்டர்ல இருந்து திடீர்னு வேற கேரக்டரா அவரை நம்ம பார்த்த மாதிரி, அது மட்டும் தான் எனக்கு டிசப்பாயிண்ட், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா டைரக்டரோட அந்த லவ் போர்ஷன்ஸ் அவர் ஹேண்டில் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. சேதுபதியிலையுமே ரம்யா நம்பீசனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் போர்ஷன் கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இட்லி இப்பயும் நிறைய பேர் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி இட்லிலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப இந்த படத்துல வந்து அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கு. உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. இந்த பைக்ல அந்த சீனு அதெல்லாம் பார்க்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த சாங்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க எப்படி சொன்னீங்க, எனக்கு சித்தா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது மாதிரி சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அவரை ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இதுல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும், நீங்க சொன்ன மாதிரிதான் பயங்கரம். அப்பெல்லாம் நம்ம கத்திடுவோம், நம்மளே அறியாம கத்துற அளவுக்கு ஒரு சீனா பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு எஃபர்ட். ஆக்டிங் வைஸ் வந்து விக்ரம் சார் சொல்லவே தேவை, துரிச்சிருந்தாப்புல மனுஷன். செம மாசா அந்த ஸ்கெட்சு, அப்புறம் அந்த தூளு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விக்ரம் சாரை இந்த படத்துல பார்த்தோம். உங்க சைடு விக்ரம் சார், எங்க சைடு எஸ்.ஜே. சூர்யா சார் மெயின் சூப்பர். எஸ்.ஜே. சூர்யா சாரை வந்து நம்ம இறைவிக்கு அப்புறமா பல படங்கள்ல பயங்கர எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துருக்கோம். பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பாரு, ஹை வோல்டேஜ்ல தான் இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இங்க அப்படியே தூக்கி பீஸை பிடிக்கலையாப்பா, ஹை வோல்டேஜ்லாம் கிடையாது, லோ பவர் தான், அதுக்குள்ளதான் நீங்க நடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தா அங்கேயும் வந்து மிரட்டி டாப்ல, அங்கேயும் வந்து லைட்டா எட்டி பார்த்தாரு பழைய எஸ்.ஜே. சூர்யா. ஆனா அப்படியே உருட்டி மிரட்டி ஒன்று கொண்டு போய் பக்காவா பண்ணிட்டாங்க. சுராஜ் நம்ம ஃபர்ஸ்ட் படம் மலையாளத்தில் அவரோட நிறைய படங்களை பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். இங்கே ஆரம்பத்தில் அவரோட அந்த டயலாக் டெலிவரி இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ படத்துக்கூட கனெக்ட் ஆக மாட்டாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் போக போக அதை பிக்கப் பண்ணி டப்பிங்கில் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி நல்லாவே பண்ணிட்டாங்க.
ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. துஷாரா சொல்லவே தேவையில்ல, செம்மையாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் விக்ரம் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி, ஒரு சீன்லேயே அவங்க பயப்படுறது, தான் புருஷன் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, எங்கடா போற அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யூன்யம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க பையனை அப்பாவுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு ஏய் அப்படின்னா அதெல்லாம் வந்து அல்டிமேட்டா உண்மையில சூப்பரா ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப யதார்த்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. சூப்பரா. முக்கியமா இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்லாம் வந்து அல்டிமேட். அது ஒரு தரம், ஒரு பயங்கர ஒரு வயலன்ஸா இருக்குன்னு பார்த்தா அது ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். அந்த ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கவே இல்லை. நானும் பயங்கரமா இன்ட்ரோல் பிளாக்ல அவரோட பிளாஷ்பேக்க போட்டு ஆடுறாமட்டா அப்படின்னு பாடுவான்னு பார்த்தா கார்ல வந்து இறங்கி ஒண்ணு பண்ணுவாப்ல இன்ட்ரோல் இதுல ட்ரெய்லர்ல வர்றது அப்படின்னு பார்த்தா, ஆனா அங்க அழகா முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்கு சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி வேற ஒரு கேப்ஷனை போட்டு ரொம்ப அழகா ரொமான்டிக்கா இருந்துச்சு இன்ட்ரோல் பிளாக். அந்த இன்ட்ரோல் பிளாக் நம்மளே கை தட்டி சிரிச்சு அளவுக்கு எதிர்பார்க்காத இன்ட்ரோல் பிளாக், ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ டேரக்டரோட முந்தைய படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே பல தடவை அந்த கேரக்டர்ல நடிச்ச ஒருத்தர் இருப்பார், அவரை தான் வந்து பல படங்கள்ல போடுவாங்க. ஆனா இவர் வந்து கொஞ்சம் அதுல வித்தியாசப்பட்டவர், அந்த மாதிரி போட மாட்டாரு. அதை அவர் பேட்டிகளையும் சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம அவர் படங்கள் பார்த்துருந்தாலே நமக்கு தெரியும். அதே தான் இதுலையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. நம்ம பார்க்காத முகங்கள், அந்த கேரக்டருக்கு பழக்கப்படாத ஒரு ஆக்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. அது பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, சில இடங்கள்ல கொஞ்சம் பிசிறு தட்டுச்சு. அது சொல்லணும்னா அந்த போலீஸ் ஆஃபீஸராக என்கவுண்டர் போட ஒருத்தர் வருவார், அவர் அந்த கேரக்டருக்கு எனக்கு செட் ஆகாத மாதிரி, அவருக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் அந்த வில்லன் குரூப்ல சுராஜோட தங்கச்சியா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் ரொம்பவே தூக்கலா இருந்துச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வேற யாராவது அந்த இடத்துலயாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்றவங்களோட இது ஆக்டர்ஸை போட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஃபிளாஸ்ன்னு சொல்ற அளவுக்கு படத்துல எதுவுமே கிடையாது, பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. படத்துல சண்டு சீனை பத்தி பார்க்கணும்னா செம்மையாவே இருந்துச்சு. ஒரு சண்டுமே அதுவும் அதேதான் யதார்த்தமா இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, மாசாவும் இருந்துச்சு. இந்த எப்படி அடிச்சு பறக்க விடுறது, அது என் தலைவன் மாதிரிலாம் கிடையாது. என் தலைவனோட நீங்க யாரும் யோசிக்காதீங்க, என் தலைவன் பாலையாதான், குளோபல் லைன். முக்கியமா கேரக்டர்ஸ், அந்த ஒரு நைட்ல நடக்கிற கதையில எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா கேரக்டர்ஸோட பேருமே நமக்கு பக்காவா ரெஜிஸ்டர் ஆகும். வெங்கட், காளி, கலை, திலீப், ரவி, கண்ணன்னு அந்த கேரக்டர்ஸ் எல்லாரோட பேரும் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே அந்த ஒரு கேரக்டரையும் வடிவமைச்சிருந்தாங்க. எனக்கு வந்து கலை தான் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. மொத்தத்தில் இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 ஒர்த்துங்க, தயவுசெய்து பார்த்துருங்க ப்ளீஸ்.